இறைவன் நாளை மறுமையில் ஒரு மனிதன் எவ்வளவு செயலை செய்து வந்தாலும் இந்த செயல் இருந்தால் எந்த ஒரு செயலையும் அங்கீகரிக்க மாட்டான். அந்த செயல் அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, பெற்றோர்களுக்கு நோவினை செய்கிறது. நாளை மறுமையில் ஒரு அடியானை இறைவன் பார்க்கவே மாட்டான். 3 கூட்டத்தாரை. அதில் முதல் கூட்டத்தார் பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடிய கூட்டத்தார், பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் நாசமாகுவான். பிறகு சொன்னாங்க, ரகிப அன்ஃபுஹு, அவன் நாசமாகுவான். சும்ம ரகிம அன்ஃபுஹு, பிறகும் நாசமாகுவான். பெற்றோரில் ஒருவரோ இருவரோ உயிரோடு இருந்தும் யார் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அல்லாஹ் கவனிங்க சொர்க்கம் நுழையவில்லையோ அவன் நாசமாகுவான். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுது. ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் நெருங்குவதற்கு உள்ள முதல் அடிப்படை காரியம் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்றதுதான். அது இல்லாம அவன் தொழுதாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, ஜக்காத் கொடுத்தாலும் சரி, அவன் எவ்வளவுதான் உலகத்தில் நல்ல பேர் வாங்கி வச்சாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் இந்த செயலை செய்யாத வரைக்கும் நல்லவரா மாற முடியாது.